நீங்கள் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ விரும்பினால் இந்த ஒரு பாடத்தை நன்றாகக் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பதை விட உங்களுக்காகவே கடினமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். என் அனுபவத்தில் நான் கண்டது என்னவென்றால், தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் வருமானத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. சில சமயம் அதிர்ஷ்டத்தால் வருமானம் திடீரென உயரலாம். ஆனால் நீங்கள் அந்த வருமானத்திற்கு ஏற்றவாறு உங்களை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அது நீங்கள் இருந்த நிலைக்குத் திரும்பிவிடும். வாழ்க்கை விசித்திரமான வழிகளைக் கொண்டது. யாராவது உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அந்த பணத்தை வைத்துக்கொள்ள நீங்கள் விரைவாக ஒரு கோடீஸ்வரராக மாற வேண்டும். இல்லையெனில் அந்த பணம் நிச்சயமாகக் காணாமல் போய்விடும். யாரோ ஒருவர் ஒருமுறை சொன்னார், உலகில் உள்ள அத்தனை பணத்தையும் எடுத்து எல்லோருக்கும் சமமாக பிரித்துக் கொடுத்தால் அது மீண்டும் பழைய முதலாளிகளின் கைகளுக்கு விரைவிலேயே திரும்பிவிடும். வெற்றி என்பது நீங்கள் தேடிப் பெறுவது அல்ல, அது உங்களை ஈர்க்கும் ஒரு விஷயம். எனவே அதை துரத்துவதற்கு பதிலாக நீங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உண்மையான மகிழ்ச்சி நீங்கள் பெறுவதில் இல்லை, நீங்கள் என்னவாக மாறுகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. இப்போது நீங்கள் உற்சாகமாக இருந்தால், மாற்றத்திற்கு தயாராக இருந்தால், உங்கள் வாழ்க்கை, ஆளுமை, வாழ்க்கை முறை என அனைத்தையும் மாற்றக்கூடிய 3 தொடக்கப்படிகளை உங்களுக்கு கொடுக்கிறேன். முதல் படி, விஷயங்கள் எப்படிச் செயல்படுகின்றன என்பதைக் கண்டறியுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற உங்களுக்கு யோசனைகள் தேவை. ஒரு யோசனையால் மாற்ற முடியாத எதுவும் இல்லை. என்னுடைய வழிகாட்டியான போப் என்னிடம் சொன்னார், பிரச்சனை என்பது ஒரு யோசனையின் பற்றாக்குறைதான், பிரச்சனையே அல்ல. ஆரம்பத்தில் என்னிடம் பணம் இல்லை. நான் ஷோப்பிடம் என்னிடம் பணம் இல்லை என்றேன். அவர், அது ஒரு பிரச்சனை இல்லை என்றார். அதுவரைக்கும் நான் அதை ஒரு பிரச்சனை என்றுதான் நினைத்தேன். நான் குழப்பமடைந்தேன். அவர், இல்லை இல்லை, பணம் மற்றும் செல்வம் எப்படி உருவாக்குவது என்பதற்கான யோசனை இல்லாததான் பிரச்சனை. பணத்தின் பற்றாக்குறை அல்ல, யோசனைகளின் பற்றாக்குறைதான் என்றார். எனவே உங்களுக்கு யோசனைகள் கிடைத்துவிட்டால் எதையும் மாற்றலாம். யோசனைகளைப் பெற நீங்கள் தொடர்ந்து தேடிப் படிக்க வேண்டும். நீங்கள் வெற்றிகரமாக இருக்க விரும்பினால் வெற்றியைப் பற்றிப் படியுங்கள். மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் மகிழ்ச்சியைப் பற்றிப் படியுங்கள். பணக்காரராக இருக்க விரும்பினால் செல்வத்தைப் பற்றிப் படியுங்கள். இதை வெறும் அதிர்ஷ்டத்துக்கு விட்டுவிடாதீர்கள், ஒரு ஆய்வாகவே செய்யுங்கள். சிலர் வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பி தங்கள் நாளை கடத்துகிறார்கள். அது உதவாது. உங்கள் பொருளாதார, சமூக, ஆன்மீக மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களைப் பற்றி நீங்கள் படிக்க வேண்டும். மேலும் சொன்னார், எது வேலை செய்கிறது என்று நீங்கள் கண்டறிந்ததும் அந்தத் தகவலை உங்கள் குறிப்பேட்டில் எழுதுங்கள். உங்கள் தலையை ஒரு கோப்பு சேமிப்பகமாக, பாயிலின் கைபினேட் பயன்படுத்தாதீர்கள். அதை உங்கள் குறிப்பேட்டில் எழுதி வையுங்கள். அப்போதுதான் அடுத்த சிறந்த காரியத்தைச் செய்ய முடியும். மீண்டும் 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 அதை மறுபடியும் படியுங்கள். நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் படித்தால் ஒரு நாள், ஒரு மர்மமான நாள், அந்த யோசனை ஆழமாக வேர்பிடித்து வளரத் தொடங்கி உங்கள் வங்கிக் கணக்கில், உங்கள் உடை, உங்கள் ஆளுமை மற்றும் உங்கள் வாழ்க்கை முறையில் வெளிப்படும். இப்போது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் எதையும், எந்த வாழ்க்கை திசையையும், எந்த பரிமாணத்தையும் எப்படி மாற்றுவது என்பதைக் கண்டறிய 3 வழிகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். எதையும் மாற்றுவதற்கான 3 வழிகள் இங்கே. 1. படிப்பது. சோகஸ்மைலி எனக்குத் தெரிந்த, நான் வேலை செய்யும் உலகின் அனைத்து வெற்றிகரமானவர்களும் நல்ல வாசகர்கள். அறியும் ஆர்வம் அவர்களை படிக்கத் தூண்டுகிறது. அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்கிறார்கள். சுய கல்வி பெறுங்கள். சாதாரண கல்வி உங்களுக்கு சாதாரண பலன்களை மட்டுமே கொடுக்கும். அந்த எண்களை நீங்கள் சரிபார்த்து அதுதான் உங்களுக்கு தேவை என்றால் போதும். ஆனால் நீங்கள் அதை தாண்டிச் செல்ல விரும்பினால் இப்போது நீங்கள் சுய கல்வி பெற வேண்டும். கற்றுக்கொள்ள ஒரு வழி உங்கள் சொந்த அனுபவங்கள், ஆனால் இன்னொரு வழி மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வது. ஒரு புத்தகத்தை படித்தால் அது உங்களுக்கு 5 வருடங்களை கூட சேமிக்கலாம். நீங்கள் உறுதியாக, தைரியமாக, ஒரு நல்ல பேச்சாளராக, ஒரு தலைவராக, மற்றவர்கள் மீது சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்த, உங்கள் ஆளுமையை வளர்க்க எப்படி என்பது பற்றிய புத்தகங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? நூற்றுக்கணக்கான வெற்றிகரமானவர்கள் தங்கள் கதைகளை புத்தகங்களில் எழுதியுள்ளார்கள். அவர்கள் அதை எப்படிச் செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அதை படிப்பதில்லை. இதை எப்படி விளக்குவீர்கள்? நீங்கள் இரவு முழுவதும் படிக்க வேண்டியதில்லை.
ஆனால் இதை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள். ஒரு நாளைக்கு 30 நிமிடங்கள் ஊக்கமளிக்கும், சவாலான அல்லது போதனையான ஏதாவது ஒன்றை படியுங்கள். குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு. ஒரு நல்ல வாசகராக மாறுங்கள். இது என் கருத்து. மற்ற பேச்சாளர்களின் பேச்சையும் என்னுடைய பேச்சையும் கேட்டு நீங்களே ஒரு முடிவை எடுங்கள். மற்றவர்களை பின்பற்றுபவராக இல்லாமல் ஒரு மாணவராக இருங்கள். 2. கேட்பது. லிசன் சோகஸ்மைலி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான இரண்டாவது வழி வெற்றிகரமான நபர்களுடன் இருந்து அவர்கள் பேசுவதை கேட்பது. தோல்வியடைந்த நபர்களிடமிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எதிர்மறை மற்றும் நேர்மறை இரண்டையும் குறித்துக் கொள்ளுங்கள். ஏழை மக்கள் என்ன படிக்கிறார்கள் என்று கண்டறியுங்கள், அதை படிக்காதீர்கள். அது ஒரு நல்ல தகவல். எதிர்மறையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் நேர்மறையிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். வெற்றிகரமான நபர்களுடன் இருங்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எப்படிச் சொல்கிறார்கள் என்பதை கவனமாக கேளுங்கள். இது முக்கியமானது. இந்த மாலைக்கான சிறந்த ஆலோசனைகளில் ஒன்று இதுதான். ஏழை மக்கள் பணக்காரர்களை இரவு உணவு உண்ண அழைத்துச் சென்று அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும். இது நான் சொல்லும் சிறந்த ஆலோசனைகளில் ஒன்று. ஆனால் உண்மைதான், ஏழை மக்கள் பொதுவாக பணக்காரர்களை இரவு உணவிற்கு அழைத்துச் செல்வதில்லை. ஒருவன் சொல்வான், அவன் பணக்காரன், அவனையே அவன் இரவு உணவை வாங்கிக் கொள்ளச் சொல்லு. என்னிடம் பணம் இல்லை. உனக்கே இரவு உணவு கிடைப்பது அரிது. இதில் பணக்காரனைத் தேடி அவனுக்கு உணவு வாங்கிக் கொடுப்பதா? அவன் தோல்வியடைந்த நிலையில் இருக்கிறான். ஒருவன் வாழ்க்கையில் நன்றாகச் செய்யவில்லை என்றால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியங்களில் ஒன்று, நன்றாகச் செய்யும் ஒருவரைக் கண்டுபிடித்து அவருக்கு இரவு உணவை வாங்கிக் கொடுப்பது. 50, 60, 80, $100 செலவு செய்யுங்கள். முழுமையான 9 வேலை 9 கோர்ஸ் விருந்துக்குச் செல்லுங்கள். ஒரு வெற்றிகரமான நபர் 2 மணி நேரம் உணவருந்தி பேசிக் கொண்டிருந்தால் அவர் உங்கள் மடியில் யோசனைகளை அள்ளிப் போடுவார். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உங்கள் வருமானத்தை 2, 3, 5 மடங்கு பெருக்கும். ஆனால் உண்மைதான், ஏழை மக்கள் பொதுவாக பணக்காரர்களை இரவு உணவிற்கு அழைத்துச் செல்வதில்லை. 3. கவனிப்பது. ஆப்சர்வ் சோகஸ்மைலி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான 3வது வழி கவனிப்பது. பார்ப்பதன் மூலமே நீங்கள் நிறைய யோசனைகளை எடுக்கலாம். வெற்றிகரமான நபர்களுடன் இருங்கள், கவனியுங்கள். ஏனென்றால் வெற்றி தடயங்களை விட்டுச் செல்கிறது. அந்த மனிதர் எப்படி கை குலுக்கிறார், அந்த பெண்மணி எப்படி பதிலளிக்கிறார் என்று பாருங்கள். நன்றாகச் செய்பவர்கள் சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் அவற்றைப் பற்றிக் கொள்ளலாம். அனைத்தையும் கவனியுங்கள். ஒருவர் ஒரு மாதத்திற்கு $10,000 சம்பாதிக்கிறார் என்றால் அவர் எப்படி நடக்கிறார் என்று நான் கவனிப்பேன். ஒருவேளை அதுதான் காரணமாக இருக்கலாம். அவரது விசித்திரமான நடையைப் பின்பற்றுங்கள். யாராவது அது ஒரு வேடிக்கையான நடை என்றால் அது $10,000 நடை. இன்னும் பணம் கிடைக்கவில்லை, ஆனால் நடை கிடைத்துவிட்டது. எங்காவது ஒரு இடத்தில் இருந்துதானே தொடங்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் இன்று இரவு உங்களைக் கேட்பது, வழக்கத்திற்கு மாறானவர்களாக இருங்கள். நடக்கும் விஷயங்களை நன்றாக கவனிப்பவராக இருங்கள். நாளை முதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய யோசனைகளை நீங்கள் பெறலாம். இன்னும் கவனமான கவனிப்பவராக இருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், பார்ப்பதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று காட்சி சாய்ட், உங்கள் கண்களால் பார்ப்பது. மற்றொன்று அகப்பார்வை இன்சைட், உங்கள் மனதால் பார்ப்பது. உங்கள் கண்களால் பார்த்தால் பொருட்களைக் காண்பீர்கள். உங்கள் மனதால் பார்த்தால் பதில்களைக் காண்பீர்கள். உங்கள் கண்களையும் மனதையும் வேலை செய்ய விடுங்கள். காட்சி மற்றும் அகப்பார்வையை வளர்ப்பதற்கான சிறந்த ஆலோசனை இதுதான். கவனம் செலுத்துங்கள். கவனம் செலுத்துங்கள், எதையும் தவறவிடாதீர்கள். நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு முழுமையாக இருங்கள். அருமை. தனிப்பட்ட வளர்ச்சியின் முதல் படி விஷயங்கள் எப்படிச் செயல்படுகின்றன என்பதைக் கண்டறிவது என்பதில் நாம் சற்று நீண்ட நேரம் செலவிட்டோம். ஆனால் கண்டறிவது மிகவும் முக்கியமானது. அதைக் கண்டறிய உங்களுக்கு 3 வழிகளை நான் கொடுத்துள்ளேன். தனிப்பட்ட வளர்ச்சியின் 2வது படி, இப்போது வேலைக்குச் செல்லுங்கள். முதல் படி, விஷயங்கள் எப்படிச் செயல்படுகின்றன என்பதைக் கண்டறிவது. 2வது படி, வேலைக்குச் செல்லுங்கள். உங்களுக்கு உற்சாகம் வர ஒரு விஷயம் இருந்தால் அது இதுதான். தேவையான விஷயங்களைச் செய்ய உங்களால் உங்களையே தூண்ட முடியும் என்பதில் உற்சாகம் கொள்ளுங்கள். நாளை முதல் நீங்கள் உங்களை என்ன செய்யும்படி தூண்ட முடியும், அது அனைத்தையும் மாற்றும்.
சொல்லவே முடியாது. இப்போது இதுதான் உற்சாகமானது. எந்த ஒரு நாளிலும் உங்கள் வாழ்க்கையின் திசையை நீங்கள் பெரிய அளவில் மாற்றலாம். இப்போது ஒழுக்கத்திற்கான ரகசியம் இதுதான். சிறிய ஒழுக்கங்களுடன் தொடங்குங்கள். அந்தச் சிறிய ஒழுக்கங்களில் உற்சாகமடையுங்கள். உடனடியாக அவற்றைத் தொடங்குங்கள். ஏனென்றால் அவைதான் பெரிய ஒழுக்கங்களுக்கு வழிவகுக்கும். சிறிய சவால்களை நீங்கள் சமாளிக்கவில்லை என்றால் வாழ்க்கையின் பெரிய சவால்களை உங்களால் கையாள முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒரு பட்டியலிடுங்கள். உடனடியாக அவற்றைத் தொடங்குங்கள். அவற்றிற்காக உங்களை ஒழுங்குபடுத்துங்கள். முடிவுகளுக்காகவும் அந்த தசை வலுவிற்காகவும் பயிற்சியத்திற்காகவும் இதைச் செய்யுங்கள். அப்போதுதான் வாழ்க்கை உங்களுக்கு பெரிய சவால்களைக் கொடுக்கும்போது நீங்கள் தயாராக இருப்பீர்கள். உங்களுக்கு அந்த தசை வலு இருக்கும். சிறிய விஷயங்களை கையாளவில்லை என்றால் பெரிய விஷயங்களை கவனிக்க முடியாது. வாழ்க்கை மாற்றத்திற்கு தேவைப்படும் இன்னொரு விஷயம் சுய உந்துதல். முக்கியமான சொற்றொடர் சுய உந்துதல். நாம் ஏன் அதை சுய உந்துதல் என்று அழைக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அதுதான் ஒரே வகையான உந்துதல். நீங்கள் உங்களை நீங்களே ஊக்குவிக்க வேண்டும். சுய உந்துதலை வேறு யாரிடமும் கொடுத்து உங்களை யாரோ ஒருவர் ஊக்குவிப்பவராக மாற்றிவிடாதீர்கள். ஒருவன் சொல்கிறான், யாராவது வந்து என்னை ஊக்குவித்தால் போதும், அவர்கள் வராவிட்டால் என்ன செய்வது? சரிதானே? பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு சிறந்த திட்டம் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் கண்டறிந்தவற்றில் நீங்கள் இப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்கள் கற்றலை வெறும் அறிவுக்கு மட்டும் வழிவகுக்க விடாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் முட்டாளாகி விடுவீர்கள். உங்கள் கற்றலை நடவடிக்கைக்கு வழிவகுக்க விடுங்கள். நீங்கள் செல்வந்தராகலாம். பல வகையான செல்வம் உள்ளது, அது எனக்குப் புரிகிறது. பணம் மட்டும் அல்ல, பணம் என்பது அனைத்து மதிப்புகளிலும் குறைவான ஒன்று. நிறைய பணம் வைத்திருக்கும் சிலர் மிகவும் ஏழைகளாக இருப்பதையும் நான் அறிவேன். தனிப்பட்ட வளர்ச்சியின் மூன்றாவது படி, நீங்கள் அமைப்பைத் தோற்கடிக்க முயற்சிக்காதீர்கள். தனிப்பட்ட வளர்ச்சியின் மூன்றாவது படி, இது ஒரு சிறிய எச்சரிக்கை. வாழ்நாள் முழுவதும் நமக்குச் சிறிய எச்சரிக்கைகள் தேவை. இது வெறுமனே சொல்கிறது, அமைப்பைத் தோற்கடிக்க முயற்சிக்காதீர்கள். அது எப்படி வேலை செய்கிறது என்று கண்டறியுங்கள். அதைச் செயல்படுத்துங்கள். ஆனால் அதைத் தோற்கடிக்க முயற்சிக்காதீர்கள். சிலர் அதை உடைக்க, அதைத் திரித்து, அதை மெலிதாக்க, குறுக்கு வழிகளைக் கண்டுபிடிக்க, மலிவான பதில்களைத் தேட போதுமான அளவு மட்டுமே கற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள், அதற்கு ஆளாகிவிடாதீர்கள். நீங்கள் ஒரு மலிவான வாழ்க்கையோடு முடிந்துவிடுவீர்கள். அது எப்படிச் சிறப்பாக வேலை செய்கிறது என்று கண்டறிந்து அந்த வழியில் செய்யுங்கள். அது கொஞ்சம் அதிக நேரம் எடுப்பதாகத் தோன்றினாலும் அதைச் சரியாகச் செய்யுங்கள். சரியான விஷயத்தில் சமரசம் செய்யாதீர்கள். எனவே இன்று இரவு உங்களுடன் நான் ஒரு வார்த்தை பேச நேர்ந்தால் நீங்களும் நானும் மட்டும், என் தனிப்பட்ட ஆலோசனை இதுவாக இருக்கும். இந்த வருடம் உங்கள் உள்ளே தேடுங்கள். மேலும் சில குறிப்பிடத்தக்க மனித திறமைகளை வெளியே கொண்டு வாருங்கள். அவை அங்கே இருக்கின்றன, பயன்படுத்தப்பட காத்திருக்கின்றன. பின்னர் நீங்கள் மாற்ற விரும்பும் எதையும் மாற்றிக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அதைச் செய்ய சவால் விடுகிறேன், ஏனென்றால் உங்களால் மாற முடியும். பாருங்கள், இன்று இரவு முதல் நீங்கள் அதேபோல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்கள் விருப்பம் என்றால் மட்டுமே. நாளை முதல் உங்கள் வாழ்க்கையின் திசையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? நல்ல கேள்வி. நாளை முதல் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த என்ன செய்யப் போகிறீர்கள்? இப்போது பாருங்கள், நாளை முதல் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் எதையும் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? அது அதேபோலதான் இருக்கும். அப்படிப் பார்த்தால் அடுத்த 5 வருடங்கள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் ஊகிக்க முடியும். கடந்த 5 வருடங்களைப் பாருங்கள். ஏனென்றால் நாளை நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தைச் செய்யவில்லை என்றால் அடுத்த 5 வருடங்கள் கடந்த 5 வருடங்களைப் போலவே இருக்கும். அல்லது சிறிது மாற்றுங்கள், அல்லது ஏதாவது மாற்றுங்கள், அல்லது மாற்ற வேண்டாம். இது தேர்வுக்கான நேரம். நீங்கள் விரும்பியதை நீங்கள் செய்யலாம். ஆனால் எந்த ஒரு நாளிலும் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்ற முடியும் என்பது தெரிந்து வைத்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது.